நாளைக்கு அப்பச்சி அவங்க தோட்டத்தில் கிடா வெட்டுங்க. அதனால் முறுக்கு சுட்டு கொண்டு போயிடலான்னு நைட்டே ஒரு ஒடி அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை, 4-5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆடை சேர்த்து வச்சுருந்தேன். சரி முறுக்குக்கு வெண்ணெய் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சாச்சு. மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோணுங்க. அது கூடவே ஒரு ஒடி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கடலை மாவு, நம்ம பொட்டுக்கடலை அரைச்ச மாவு, கொஞ்சமாக ஓமம், அது கருப்பு எள்ளு, தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச பட்டரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு மட்டும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோணும். அதுக்கப்புறம் முறுக்கு குழல் போட்டு தட்டத்தில் எண்ணெய் தடவி வச்சுட்டிங்கன்னா முறுக்கு சுற்றி எண்ணெயில் ஓடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 5 தட்டத்தில் எண்ணெய் தடவி முறுக்கு சுற்றி வச்சுட்டேங்க. அப்போ தான் ஒரு அடசல் எண்ணெயில் ஓட்டு எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு அடசலுக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஐடியா பண்ணினேன். நீங்களும் முறுக்கு சுடுறப்ப இது மாதிரி பண்ணிங்கன்னா முறுக்கு சுடுற அழுப்பே தெரியாது. அப்புறம் முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் கையோட ஊற வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி வச்சாச்சு. அப்புறம் முறுக்கு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க. ஸ்வீட்டுக்கு மைசூர்பா ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.